டிவிகே அவர் வந்து கீர்த்தி சுரேஷ் அவர்களுடைய திருமணத்துக்கு போகும்போது த்ரிஷா கூட்டிட்டு போன அந்த போட்டோ, அது ஒரு கவர்டு ஏரியால ஒரு பாதுகாக்கப்பட்ட இடத்துல தான் இருக்கு. சோ அங்க இருக்கக்கூடிய நபர் தான் அந்த போட்டோ எடுத்திருப்பதற்கான வாய்ப்பு. சோ அந்த போட்டோ வெளிவந்ததுலயும் நீங்க சொன்ன காரணமும் பொருந்தி போகுது. ஒருவேளை அவருடைய இமேஜ் டேமேஜ் பண்ணணுங்கிறதுக்காகவே அங்க இருக்கக்கூடிய நபர்கள் மூலியமா அந்த போட்டோ லீக் செய்யப்பட்டது அதிமுக வென்றால் அப்படின்ற மாதிரி கேள்வியும் வருது. நிச்சயமா என்னன்னா நான் என்ன சொல்றேன்னா, அந்த பர்சன் ஒவ்வொருத்தர் தனிப்பட்ட இருக்குங்க. எல்லாரும் தனிப்பட்ட வாழ்க்கைங்கிறது இன்னொரு புறம். அந்த தனி மனித வாழ்க்கையில உரிமையில யாரும் தலையிட முடியாது. அது சமூகத்திற்கு அதனால ஏதாவது பிரச்சனையா பிறருக்கு வந்து ஒரு பாதிப்பு ஏற்பட்டதுன்னா நீங்க அதை சொல்லலாம். அது அவங்க தனிப்பட்ட வாழ்க்கை. அப்ப எங்கதான் அவங்க போறது, எங்கதான் பழகுறது, எங்கதான் பேசுறது. அவங்க ஒரு விஜய் வந்து ஒரு கட்சியோட தலைவர் ஆயிட்டாருன்னா ரிமோட்டாவே இருக்கணும். அவரு யாரு கூட பேசாம, இல்ல அவர் என்ன சாமியார் ஆகுது. இதே போல திமுகவினுடைய தலைவர்களுடைய யாராவது ஆரம்பித்தால் என்ன நடக்கும்? நீங்க அதெல்லாம் ஒண்ணு இல்ல. சட்டமன்றத்துல அண்ணா அவர்கள் திமுகவை தோற்றுவித்து அண்ணா அவர்கள் சொன்னது அதுதான். ஒரு நடிகை பற்றி கேட்ட போது, நான் ஒன்றும் முற்றும் திறந்த முனிவனும் அல்ல, அவள் ஒன்றும் படிதாண்டா பத்தினியும் இல்லைன்னு சொன்னார். அப்போ அந்த பண்பாடு பாருங்க, திமுகவோட பண்பாடு என்பது இப்படிதான் இருக்குங்கிறத நம்ம சொல்றோம். அதனால நீங்க அதுதான் இன்னைக்கு வரைக்கும் இவங்க ஃபாலோ பண்ணது. இல்லை நீங்க வந்து பிறரை பற்றிய குறிப்பாக பெண்கள் தொடர்பான பிரச்சனைகளை கொண்டு வருவது. ஆனா நீங்க அதுக்கு எதிர்கட்சிகள்லாம் சேர்ந்து வந்து திராவிட கட்சிகள் இயக்கங்கள், திமுக இயக்கங்கள், அதெல்லாம் இருக்கக்கூடிய பெண்கள் பத்தி கொண்டு வந்தாங்கன்னா அது கடைசியில வந்து பாத்தீங்கன்னா யாரும் காது கொடுத்து கேட்க முடியாத மாதிரி இருக்கும்.